நிறைய பேருக்கு பர்கர் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அது காஸ்ட்லியாகவும் இருக்கும். சில பேருக்கு வாங்க முடியும், சில பேருக்கு வாங்க முடியாது. பட் அது வந்து நம்மள மாரி அம்மாவுக்கு வந்து அது ஹைஜீனா இல்லை நான் ஹைஜீனா எனக்கு தெரியாது. பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பார்த்தோம். வீட்லேயே ஐட்டம்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு ஹெல்த்தியாக ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும், வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா. முதல்ல உருளைக்கிழங்கு 4 எடுத்து வேக போட்டுட்டேன். இப்போது வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு கொத்தமல்லியை சாப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். கார்ன்ஃப்ளவர் இருந்தால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க வந்து முதல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு, பேட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டன் தான் எடுத்திருக்கேன், கொத்துக்கறி கைமா கொத்துக்கறி தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்ப சூடாக இருந்தது. அதையும் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டு வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சமாக மஞ்சள் தூள் வரமிளகாய் தனியாத்தூள் சால்ட்டு சேர்த்துட்டு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கட்லெட் ஷேப் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் தான் இருந்தது. அதுவே ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடிசாக நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கட்லெட் சைஸ் ஒரு பன்னு சைஸ்க்கு வந்து ஒரு கட்லெட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம உள்ளே போட்டுட்டோன்னா அது வராது. அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்து நான் மேலே கோட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா டிப் பண்ணி 2 சைடுமே எடுத்துட்டு சூடான எண்ணெயில் சேர்த்தோன்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும். உள்ளே வேகிறதுக்கோசரம் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ஃபோக் எடுத்துகிட்டு மேலே ஒரு 4 சைடுமே ஹோல்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஃபோக் எடுத்துகிட்டு, ஃபோக் இல்லைன்னா அட்லீஸ்ட் கத்தி இல்லைன்னா நீங்கள் உள்ளே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே எல்லாம் ஈவனாக வெந்து வரும். அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி போட்டோன்னா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஊரெல்லாம் தேடி பார்த்தேன், எனக்கு பர்கர் பன் கிடைக்கல. இது வந்து மில்க் பன்னு தான், சூப்பராக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு மட்டும் ஈவன் பர்கர் பன் கூட தோற்றுரும் அந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டேன். 4 பன் எடுத்திருக்கேன் நான். இன்றைக்கி 2 டிவைட் பண்ணி தான் செய்ய போகிறோம். லைட்டாக ரோஸ்ட் ஆனாலே போதும். சும்மா ஒரு ஃப்ளேவர்க்கோசரம் தான் நம்ம இது பண்ணுறது. மஸ்டர்ட் சாஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மயோனிஸ் ஆல்ரெடி வீட்டில் இருந்தது. இது எல்லாமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நான் எதுவும் நினச்சேன் மஸ்டர்ட் சாஸ் வந்து நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பேக்கெட் கெச்சப் நிறைய இருந்தது, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ பர்கருக்கு தேவையான ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துடலாம். முதல்ல வாங்கிட்டு வந்த லெக்டஸ், அப்புறமா வீட்டிலே பண்ணி வச்ச மட்டன் பேட்டி, அப்புறமா அதுக்கு மேலே ஒரு சீஸோடைய ஷீட் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் ஆனியன்ஸ் எதனா வச்சுக்கிட்டு மேலே பன்னில் வந்து மஸ்டர்ட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, என் வீட்டில் ஓவன் இருக்குது. பட் ஓவன் இல்லாதவங்க வீட்டுக்கு எப்படி இந்த மாதிரி சூட் பண்ணுறதுன்னா ஒரு பேனில் இந்த மாதிரி சூட் பண்ணி எடுத்தோன்னா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாமா? பாய்.